இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி கரெக்டா இருக்குது. அப்பா இது ஒரிஜினல், இது நம்மளுது. ரெடி ஆயிடுச்சு. அப்பாடா மாட்டியாச்சு. இத பின்னாடி வைப்போம். ஐயோ தூக்கி எறியணும். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வந்துரு. நல்லா காலை உதறுங்க. இப்போ லேசா வலிக்குது, ஆனா நடக்கலாம். பரவாயில்ல. ஐயோ மாதாஜி, 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 என்ன மாதாஜி, ஏதோ பெருசா அலற சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சு? ஓ சித்தப்பு, சத்தம் கேட்டோன்னு நாங்க அப்பவே வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நீங்க கீழே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல ஹாசு, வாஷ்ரூம்ல வாஷிங்ல இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தரையில தண்ணி இருந்திருக்கு போல இருக்கு, தெரியாம காலை வச்ச வழுக்கி விட்டுச்சு. ஹாசு, ஹவுஸ் கீப்பிங் உன்னோட டிபார்ட்மெண்ட் தானே, அத நீ சரியா பார்க்க மாட்டியா? மாதாஜிக்கு இடுப்பு உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவே நீ? அதான் போகலல்ல, போனதுக்கு அப்புறம் கேளுங்க என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். பாத்தீங்களா மாதாஜி, எவ்வளவு திமிரா பதில் வருதுன்னு? விடு பாண்டி, ஹாசினி வாய் கொழுப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. சரி, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. பாத்து வாங்க. வாங்க வாங்க மாதாஜி, வாங்க. எங்க மாதாஜிக்கு கால் உடைய வேண்டியது. சரி சரி, கத்தாம வாங்க. ஓவரா திருஷ்டி பட்டிருக்குது மாதாஜி. என்ன பண்றது, யார் சதி பண்ணாங்கன்னு தெரியலையே. நல்லா இருந்த மாதாஜி இப்ப கொண்ட ஆரம்பிச்சிருச்சு. நாகவேரை தாண்டி இவ உள்ள வந்துட்டாளே, அப்ப இவ நாகம் கிடையாது. துர்கா, நீ தானே நாகஜோதியை பத்தி விசாரிச்சுட்டு இருந்த? இதோ வந்துட்ட பாத்தியா? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர? ஆமாமா, கோயம்பேடுல போய் காய்கறி வாங்கிட்டு வந்ததுல நமக்கு 500 ரூபாய் மிச்சம். காய்கறியும் நல்லா இருக்கு. அப்ப இவன் நாகம் இல்ல, சாதாரண பொண்ணுதான். நாகமா இருந்திருந்தா வேறு காட்டி கொடுத்திருக்கோம். சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து கிச்சன்ல வைக்கலாம் வா. பாவம், தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வந்திருக்குது காய்கறியில. நீ என்ன முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கவும் விட மாட்டேன். நீங்க போங்க மாதாஜி. எப்படியோ வேற மாத்தியாச்சு, இல்லன்னா நான் சொல்ல கதை கந்தலா இருக்கும். வாங்க நாக்ஸ். நீங்க மட்டும் வேற மாத்தி கட்டாம இருந்திருந்தா என்னால வீட்டுக்குள்ள வர முடியாமயே போயிருக்கும். துர்காக்கும் என் மேல ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்திருக்கும். உள்ள வந்துட்டல, அடுத்த பிளான் என்ன? சூர்யா உயிரை எப்ப எடுக்க போற? அந்த வைரத்தை எப்ப என் கையில தர போற? பறக்காதீங்க சிஸ்டர், நாக்ஸ் தரும். சாரி.
2 நாள் அமைதியா இருப்போம். அடுத்ததா பெரிய பிளான் ஒண்ணு நான் போடுறேன். அது மிஸ்ஸே ஆகாது. 100% சூர்யாவோட உயிரை நான் எடுப்பேன். டாக்ஸ் சொன்னா செய்யும். அப்ப நாகஜோதி அந்த பாம்பு கிடையாது. வேற யாரா இருப்பாங்க? ஹலோ, வணக்கம் சார். துர்கா, எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். நீங்க உடனடியா என் ஆபீஸ்க்கு வர முடியுமா? ஓகே சார், நான் இப்பவே கிளம்பி வரேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார், குட் ஈவினிங் சார். என்ன வர சொன்னீங்க? நான் எதுக்காக உங்களை அவசரமா ஆபீஸ்க்கு வர சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? மினிஸ்டர் மகனை கொலை பண்ண கொலையாளிய கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். பொய் சொல்றாங்க கமிஷனர் சார். என் மகனை கொலை பண்ண கொலைகாரனை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கொலைகாரன் யாருன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். சார், இல்ல சார். நீங்க குற்றவாளிய கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா அவர் மேல இருக்கிற வெறுப்புல இன்னும் குற்றவாளிய கண்டுபிடிக்கலன்னு பொய் சொல்லி யாருக்கும் சொல்லாம மறைக்கிறீங்கன்னு சொல்றாரு. அது உண்மையா? சார், சார், அவங்க கிட்ட கேட்டா இல்லன்னு தான் சார் சொல்லுவாங்க. ஆனா அதுதான் உண்மை. என் மகனை கொலை பண்ண கொலைகாரனா இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப உங்க முன்னாடி அந்த கொலைகாரன் யாருன்னு இவங்க சொல்லணும். நீங்க சொல்ல வைக்கிறீங்க. சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். துர்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு அவங்க இல்ல. துர்கா, நீங்க சொல்லுங்க, அக்யூஸ்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல சார். இன்னும் என்கொயரி தான் போயிட்டு இருக்கு. இல்ல கமிஷனர், இவங்க உண்மையை மறைக்கிறாங்க. கொலைகாரன் யாருன்னு இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கொலைகாரனை பிடிக்க பொறி வச்சு தனியா போயிருக்காங்க. அந்த சமயத்துல என் ஆட்கள் அங்க போனதுனால கொலைகாரனை தப்பிக்க விட்டுருக்காங்க. இங்க பாருங்க துர்கா, உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. குற்றவாளியை எப்ப கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்க.